வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவியின் படுகொலையை கண்டித்து இன்றும் ஆர்ப்பாட்டங்கள். சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவியின் படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க அகில இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கம் கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 40,000 சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் 2 நாட்கள் பணி பகிஷ்கரிப்பில். இனி விரிவான செய்திகள். சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. புங்குடுதீவில் மாணவியொருவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சுன்னாகம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று முதல் 14 நாட்களுக்கு சுன்னாகம் போலீஸ் பிரிவில் ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஊர்வலங்களை நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவில் அண்மையில் பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தினை கண்டித்து சுன்னாகம் போலீஸ் பிரிவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மல்லாகம் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் வகையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் முருகன் குமாரவேலுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவியின் கொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என அகில இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவில் அண்மையில் பாடசாலை மாணவியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தினை கண்டித்து சுன்னாகம் போலீஸ் பிரிவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மல்லாகம் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் வகையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் முருகன் குமாரவேலுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. අපි හැමෝටම 2,25,000ක් ගුරුවරුන්ට 15,000ක් විදුහල්පතිවරුන්ට අපි හැමෝටම බරපතල எம்மில் 2,25,000 ஆசிரியர்களும் 15,000 அதிபர்களும் நாடு பூராகவும் உள்ளனர். நாடு பூராகவும் உள்ள சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கடமையுணர்வுடன் நாம் செயற்பட வேண்டிய தேவையுள்ளது. அதேபோன்று ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அதேபோன்று இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறாரும் தமது சுய பாதுகாப்பினை கருத்தில் கொள்ள வேண்டும். இதை கருத்தில் கொண்டே ஒவ்வொருவரையும் புங்குடுதீவு மாணவியின் படுகொலைக்கு எதிராக போராட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சிவலோகநாதன் விந்தியா தரிவியகே මේ ඝාතනයට විරෝධය පළ කරන් මේ ක්‍රූර මේ මනුෂ්‍ය ඝාතනයට මේ සමූහ දූෂණයට එවහිව තමන්ගේ විරෝධය පළ කරන්න කියලා අපි ඉල්ලනවා. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவியின் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம், கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு முன்னால் ஒன்று திரண்ட ஆசிரியர் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டமானது இனிமேல் வித்யாவுக்கு நடந்த படுகொலை போன்று வேறு எந்த பெண்களுக்குமே நடக்கக்கூடாது என்பதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். இன்று எங்களை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. என்னவென்றால் அவருடைய படுகொலையின் காரணமாக இன்று பெண்கள் அனைவரும் ஒரு அச்சத்தை எதிர்நோக்கும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் 9 மணி வரை தொடர்ந்தது. கோஷங்களை எழுப்பியவாறும் ஸ்லோகங்களை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 40,000 சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் 2 நாட்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை சுவசேவா சங்கம் தெரிவித்துள்ளது. 30 பதவி நிலைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சமந்த கோரலி ஆராய்ச்சி கூறியுள்ளார். சுகாதார ஊழியர்களின் 10 அம்ச கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காமையே பணி பகிஷ்கரிப்பிற்கான காரணமாகும். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்று வருவதாக அகில இலங்கை சுவசேவா சங்கம் தெரிவித்துள்ளது. தேவை ஏற்பட்டால் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் ஒத்துழைப்பு வழங்குவதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நேற்றைய தினம் மருதானை உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தற்போது சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மருதானையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் சிக்கிய மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருந்தனர். நேற்று மதியம் 1 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான நபர் ஒருவரும், ஹேட்டன் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான நபரும் மற்றும் ஏறாவூரைச் சேர்ந்த 66 வயதான நபர் ஒருவருமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தனர். எரிவாயு கசிவினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் அறிய வந்துள்ளது. இந்த விபத்தில் உணவகத்திற்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகனம் மற்றும் கார் ஒன்றும் சேதமாகியுள்ளன. தீயினால் அழிவடைந்த சொத்துகளின் பெறுமதி இதுவரையில் கணக்கிடப்படவில்லை. மதுரை மாவட்டத்தில் மண்சரிவு அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் இருந்து 1600 குடும்பங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார கூறினார். அண்மையில் பெய்த கடும் மழையை அடுத்து பதுளை மாவட்டத்தில் மண்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மக்களின் முறையற்ற செயற்பாடுகளே அநேகமான பகுதிகளில் மண்சரிவு ஏற்பட காரணம் என நிலையத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். இந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை தொடர்ந்து 1600 குடும்பங்களை அகற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். ரயில் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் பிரதான ரயில் மார்க்கத்தினூடாக கொழும்புக்கு வரும் ரயில்கள் தாமதமடையலாம் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. ரம்புக்கணையிலிருந்து பாணந்துறைக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் இன்று காலை 6 மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இந்த ரயில் மீரிகம ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்புக்கு வரும் 5 அலுவலக ரயில்கள் தாமதமடையலாம் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் வழமைக்கு மாறானவற்றை காண்கின்றீர்களா? நீங்கள் காண்பவற்றில் செய்தி பெறுமதி உள்ளதா? அந்த செய்தியை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக உலகத்திற்கு தெரிவிக்க விரும்புகின்றீர்களா? 20,000க்கும் அதிகமானவர்களை கொண்ட யூ ரிப்போர்ட்டர் குடும்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். www.ureport.lk இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். யூ ரிப்போர்ட்டுடன் தொடர்பில் இருக்க www.facebook.com/newsfirstyoureport என்ற உத்தியோகபூர்வ Facebook பக்கத்தினை லைக் செய்யுங்கள். அடையுங்கள் 0114-896-896. தேசத்தை ஒன்றிணைக்கும் வகையில் கிராமங்கள் நகரங்கள் கடந்து செல்லும் ஒற்றுமை பயணம் என்று ரம்புக்கணை பகுதியை சென்றடைந்தது. சக்தி, சிரச, நியூஸ் போஸ்ட், கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. ஒற்றுமை பயணத்தின் 55வது இலக்கான கெலைகெதிரவை இன்றைய தினம் ரன்பூமி வாகன பேரணி சென்றடைந்தது. பிரதேச மக்கள், பாடசாலை மாணவர்கள் ஒன்று திரண்டு வாகன பேரணிக்கு தமது மகத்தான வரவேற்பை வழங்கினர். ஒற்றுமை பயணத்தை வரவேற்கும் வகையில் பிரதேச மக்களால் கலாசார நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ரன்பூமி வாகன தொடரணிக்கு மத தலைவர்களும் தமது ஆசையை வழங்கினர். அதன் பின்னர் கெலைகெதிர என பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் சம்பிரதாய பூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது.
பின்னர் கலைகெதிர மக்களின் விடைபெறுதலுடன் வாகன பேரணி ரம்புக்கணை நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தது. ரம்புக்கணையை அண்மித்த வாகன பேரணிக்கு அங்கு ஒன்று திரண்ட மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். தேசத்தின் ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வகையில் முதன்முறையாக இலங்கையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷாந்த். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 19வது நாளாகிய இன்று தற்போது நாங்கள் எங்களுடைய இந்த நாளுக்கான இறுதி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் எங்களுடைய இந்த வாகன தொடரணியானது மாவனல்ல நகரை சென்றடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே மாவனல்ல வாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் கடந்து அனைவரும் பேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வாகன தொடரணியானது உங்களுடைய பிரதேசங்கள், நகரங்கள், கிராமங்களை கடக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருமருங்கிற்கும் வருகை தந்து தேசிய கொடிகளை அசைத்து உங்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாகன தொடரணிக்கு வழங்க முடியும் என்பதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்தும் இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக மாவனல்ல நோக்கிய வாகன தொடரணியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தினூடாக ஒற்றுமையின் செய்தியை சுமந்து வரும் நினைவு சின்னம் எவ்வாறு இருக்க வேண்டும்? பாடசாலை மாணவர்களின் கற்பனை திறனுக்கோர் சவால். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி A4 பக்கத்தில் உங்கள் வடிவமைப்புகளை வரைந்து ஜூன் 5ஆம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ரான்பூமி வாகன தொடரணி MTV இலக்கம் 45/3 பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2. இன்று இரவு 9 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை கொழும்பின் பல பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை தெரிவிக்கின்றது. கொழும்பு 1, 2, 3, 7, 8, 9, 10, 11, 12 மற்றும் கொழும்பு 13 ஆகிய பகுதிகளில் இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள சுத்திகரிப்பு பணிகளின் நிமித்தம் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபை மேலும் குறிப்பிட்டது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.